ஓம் கணேசாய நமக. பணி உயர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். 2024 மார்ச் மாத பலன்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். இந்த மாதத்தின் ஆரம்ப நாளில் கிரக கூட்டங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ராசி சுத்தமாக இருக்கின்றது. உங்களுக்கு 2ஆம் வீடாகிய மகரத்திலே செவ்வாய் உச்சமாகவும் சுக்கிரனும் அங்கே இருக்கின்றார். 3ஆம் இடத்துல கும்பச்சூரியன், கும்பச்சனி, கும்பபுதன். 4ஆம் இடத்திலே மீன ராகு, 5ஆம் இடத்திலே மேசவியாழன், 10ஆம் இடத்திலே கன்னிகேது, 11ஆம் இடத்திலே துலாச்சந்திரன். இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கிறாங்க. இதனுடைய தாக்கம் என்ன? இது என்ன செய்யும்? உங்களுக்கு இந்த மாதத்தில் என்னென்ன பலன்களை கொடுக்கப் போகின்றார்கள் இந்த கிரகங்கள்? உங்களுக்கு நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், உங்களுக்கு சாதகமாக எந்தெந்த கிரகங்கள் விளையாடப் போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்தமட்டிலே 7.5 சனி முற்றிலுமாக கழிந்து யோகச்சனியாக 3ஆம் இடத்திலே பயணித்து கொண்டிருக்கின்றார் நம்ம ஆட்ட நாயகன் சனி பகவான். இருப்பினும் அவர் அஸ்தமன நிலையில் இருக்கிறார். சூரியனுக்கு அருகாமையிலே, அதாவது சதயம் 4 சூரியனாகவும் சதயம் 1 சனியாகவும் இருக்கின்ற காரணத்தினாலே சனி தன்னுடைய இயற்கை ஒளி மங்கிவிட்டது. அந்த மாதிரியாக இருக்கின்றார். ஆக அள்ளி கொடுக்கும் பலன்கள் சற்று இன்னும் லேட்டாக கிடைக்கக்கூடிய கட்டம். இருப்பினும் இவருடைய பார்வைக்கு சில விசேஷங்கள் உண்டு. அதிலும் தன்னுடைய தோப்பனாராகிய சூரியனையும் இளவரசனாகிய புதனையும் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால், அவங்க 2 பேரோட சேர்ந்து இவர் இருக்கின்றார். அப்படி சேர்ந்து இருக்கும் பொழுது பார்க்கின்ற பார்வை, அந்த பார்வை செவ்வாயினுடைய 2 வீடுகளையும் பார்ப்பார். உங்களுடைய 5ஆம் வீடாகிய மேசத்தையும் உங்களுக்கு 12ஆம் வீடாகிய விருச்சிகத்தையும் அவர் பார்க்கின்றார். இது போக இதே சனி பகவான் உங்களுக்கு 9ஆம் வீடாகிய சிம்மத்தையும் பார்க்கின்றார். சிம்மத்துக்கு அதிபதியாகிய சூரியனும் பார்க்கின்றார் 9ஆம் இடத்தை. சிம்ம ராசியை பொறுத்தமட்டில் 5 பேர் பார்க்குறாங்க. சூரியன், செவ்வாய், புதன், வியாழன், சனி. இந்த 5 கிரகங்களும் உங்களுடைய 9ஆம் வீடாகிய பாக்கிய வீட்டை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். அதே உங்களுடைய ராசி நாயகன் குரு பகவான் என்று சொல்லக்கூடிய வியாழன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலே கோவிந்த குருவாக மேசத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய ராசியை மட்டுமல்ல, உங்களுடைய 11ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். உங்களுக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். 5ஆம் இடத்திலே மேசத்திலே இருக்கின்றார். வீடு கொடுத்த செவ்வாய் ராசிக்கு 2ஆம் இடத்திலே உச்சம். அந்த வீடு கொடுத்தவன் அப்படிங்கிற கணக்கு. ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்ற வியாழன் உங்களுடைய கௌரவத்தை மேலோங்கச் செய்வார். ரொம்ப பின்தங்கி விட்ட நிலையிலே இருந்த உங்களை மெல்ல மெல்ல தூக்கி அரவணைக்கக்கூடிய கட்டத்தில் இந்த குரு பகவான் இருக்கின்றார். ஆகையினாலே விடுபட்ட சௌகரியங்கள், விடுபட்ட சந்தோஷங்கள், விடுபட்ட இன்பங்கள் இவைகளெல்லாம் மெல்ல மெல்ல உங்களுக்கு கிடைப்பதற்கு அருள் செய்து கொண்டு இருக்கின்றார். குரு என்னும் சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி பிரகஸ்பதி உங்களை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய 11ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆகையினாலே இழந்த கௌரவம் மீண்டும் உயரப் பெறுவீர்கள். இந்த நிலை உயரும் பொழுது தொழில் வளம் சிறப்பாக இருந்தால்தான் அதை தக்க வைக்க முடியும். 10ஆம் வீட்டுக்கு அதிபதியாகிய புதன் 3ஆம் இடத்திலே அமர்ந்து காணப்படுகின்றார். 3ஆம் வீட்டோடு இருக்கின்ற காரணத்தினாலே விடுபட்ட தொழில்கள், உத்தியோகங்கள், வியாபாரம் மீண்டும் சூடுபிடிக்கும், மீண்டும் நிலை நிறுத்தப்படும். இடையிலே நின்று போய்விட்டது, கௌரவம் குறைந்து விட்டது, அவமானங்கள் ஏற்பட்டு பல இன்னல்களையும் இடர்பாடுகளையும் சந்தித்து இடம் விட்டு இடம், நாடு விட்டு நாடு, இப்படியாக உங்களுடைய அலைச்சல் திருச்சலெல்லாம் இருந்தது.
காரணம், எப்படியாவது பிழைக்க வேண்டுமே என்ற காரணத்தில். அப்படிப்பட்ட உங்களுக்கு மீண்டும் எந்த இடத்தில் கௌரவத்தை இழந்தீர்களோ அந்த இடத்திற்கே திரும்பவும் உங்களை நிலைத்து உங்களுடைய தொழில் வளத்தை பெருக்கக்கூடிய வகையிலே கிரக கூட்டங்கள் அமைந்திருக்கின்றது. இவ்வளவுக்கும் உங்களுக்கு துரோகம் செய்தவர்களை இனம் கண்டுகொண்டு அவர்களை விட்டு ஒழிக்கின்ற காலம் வந்துவிட்டது. இனத்துரோகி, அதாவது நன்றி செய்ய வேண்டியவர்கள், உங்கள் மீது நன்றி காட்ட வேண்டியவர்களே உங்களுக்கு துரோகத்தை இழைத்து விட்டிருக்கின்றார்கள். அந்த துரோகம் எவ்வளவு தூரத்துக்கு உங்களை பாதித்தது, அவ்வளவும் மனதிலே நிலையாக வாழ்க்கையிலே மறக்க முடியாத சம்பவங்களாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட துரோகிகளை இனம் கண்டு துவம்சம் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு மலர்ந்திருக்கின்றது. ராசி நாயகன் 5ஆம் இடத்திலே அமர்ந்து 5ஆம் இடத்திற்கு 6ஆம் இடமாக விளங்கக்கூடிய கன்னியில சர்ப்பேஸ்வரன் கேதுவும், அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சனியோடு கூடியிருக்கின்ற காரணத்தினாலே துரோகிகளை இனம் கண்டு துவம் செய்துவிடக்கூடிய கட்டம் இது. ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு சொந்தக்காரன் சுக்கிரன் செவ்வாயோடு இணைந்து, இந்த 6ஆம் வீடு என்பதுதான் சத்துரு வீடு, அதுக்காகத்தான் திரும்ப திரும்ப அந்த 6 சொல்லிட்டு வாரேன். 6ஆம் இடத்துக்கு 6ஆம் இடமும் சுக்கிரன் தான். ஆக தனுசு ராசியிலே பிறந்த உங்களுக்கு சுக்கிரன் முழுக்க முழுக்க விரோதி ஆவான். அந்த சுக்கிரன் செவ்வாயோடு கூடி 2ஆம் இடத்திலே, அதாவது செவ்வாய் உச்சம் பெற்று காணப்படுகின்றான். செவ்வாயோடு கூடிய கிரகங்கள் போரில் தோல்வியுற்றவர்கள் என்று அர்த்தம். செவ்வாய் கூடி இருக்கிறார்னு சொன்னால் செவ்வாய் போரில் அவர்களை வெற்றி பெற்று வெற்றி வாகை சூடிக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் என்று பொருள். ஆகையினாலே சத்துருக்களை நீங்கள் பந்தாடக்கூடிய ஒரு கட்டமாக இந்த மாதம் விளங்குகின்றது. 5ஆம் இடத்தில் இருக்கின்ற வியாழனுக்கு வீடு கொடுத்தவனும் செவ்வாதான். இந்த செவ்வாயினுடைய வீட்டிற்கு 6ஆம் வீடு என்பதும் புதனுடைய வீடு தான். ஆக புதன் வீட்டில் கேதுவும், புதன் சூரியன் சனியோடு சேர்ந்து 3ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால சத்துருக்கள் ஒன்று உங்களிடம் சரணடைவார்கள். உங்களுடைய நிலைமை உயர்ந்ததைக் கண்டு மீண்டும் தேடி ஓடி வருவார்கள். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதில் துரோகம் என்பது தொழில் மட்டுமல்ல, உத்தியோகத்தில் மட்டுமல்ல, வியாபாரத்தில் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் உங்களை ஏமாற்றி சென்று துரோகம் செய்தவள் அல்லங்கில் துரோகம் செய்தவன், இதுவும் இதிலே சேரும். அவர்களை பந்தாடி ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மார்ச் மாதம் மலர்ந்திருக்கின்றது. நாலுக்கு உடையவன் 5ஆம் இடத்திலே, 4ஆம் இடத்திலே ராகு இருக்கின்றார். தாய் நலம் பெறுவாள். தாயினுடைய சுகதுக்கங்களிலே மிகவும் சிரமப்பட்டு கொண்டு வந்த உங்களுடைய தாயார் நலம் அடைவாள். 8ஆம் வீடும் தாயை சேரும். 8ஆம் இடத்துக்கு சொந்தக்காரனாகிய சந்திரன் குருவினால் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே தாய் நலம் பெறுவாள். உங்களுடைய சுகம், தடைபட்டு போயிருந்த சுகம் மீண்டும் துளிர் விட ஆரம்பிக்கும். குடும்ப மேன்மை உயர ஆரம்பிக்கும். அதே போல் வீடு வாகனங்களில் இருந்த பழுதுகளெல்லாம் சரியாகி இப்பொழுது உங்களுக்கு அது சாதகமாக அமையும். 2, 3 அதிபதியாகிய சனி 3ஆம் இடத்திலே ஆட்சி மூல திரிகோணமாக அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே தனத்தட்டுப்பாடு இருக்காது. தைரியம் மேலோங்கும், கௌரவம் மேலோங்கும். கற்றவர்க்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்பது போல நீங்கள் இப்பொழுது சென்று கொண்டிருக்கக்கூடிய இடங்கள் அத்தனையுமே உங்களுக்கு வரவேற்பை கொடுக்கக்கூடிய கட்டமாக அமைந்திருக்கின்றது. 5, 12 கூடையவன் வெற்றி கழிப்பிலே
மகரத்திலே உச்சம் பெற்று காணப்படுகின்றான். ராசி நாயகன் குரு இருக்கின்ற வீட்டுக்கு சொந்தக்காரன் செவ்வாய் உச்சமடைந்து காணப்படுகின்ற காரணத்தினாலேயும் உங்களுடைய ராசி நாயகனை அந்த பஞ்சமாதிபதி பார்க்கின்ற காரணத்தினாலும் இந்த மாதம் முதலாக உங்களுடைய செயல்பாடுகள் அத்தனையும் 100% வெற்றியை கொடுப்பதாகவே அமையும். இவையெல்லாம் நீங்கள் முந்தைய ஜென்மத்தில் செய்த புண்ணியங்களுடைய வசமாக இந்த மாதம் அந்த அளவு யோகத்தை பிரதிபலிக்க செய்வார்கள். இந்த குருவும் செவ்வாயும் இந்த 2 பேருமே உங்களுக்கு யோகாதிபதிகள். இன்னொருத்தர் இருக்கிறார் சூரியன், அவர் பாக்கியாதிபதி. அந்த பாக்கியாதிபதி 9க்குரியவனாகி 3ஆம் இடத்திலே அமர்ந்துண்டு 9ஆம் இடத்தை நோக்குகின்றார். சூரியன் 3ஆம் இடத்திலே இருக்கலாம். பாக்கியாதிபதியாக இருந்து 3லே மறைந்தால் கிடைக்காதே அப்படின்னு நினைக்க வேண்டாம். தனுசு ராசி தனுசு லக்கணத்தை பொறுத்தமட்டிலே பாக்கியாதிபதி சூரியன் 3ஆம் இடத்திலே மறைந்தாலும் 11ஆம் இடத்திலே இருந்தாலும் அது யோகத்தைத்தான் செய்வார். அந்த மாதிரியான ஒரு யோக அமைப்பிலே சூரியனும் கூட இருக்கின்றார். ஆக உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் இதுவரையிலும் எதிர்பார்த்து தோல்வியை தழுவிய சில காரியங்களெல்லாம் இந்த மார்ச் மாதம் முதலாக உங்களுக்கு வெற்றி கனியை கொண்டு வந்து சேர்க்கின்ற காலம். பிள்ளைகளால் பிரயோஜனம், பிள்ளைகளுக்குரிய சகல விதமான காரியங்களையும் நல்ல காரியங்களெல்லாம் நடத்தி முடித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு காலம். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களையும் இந்த காலகட்டத்திலே நல்ல விதமாக செய்து காட்டுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அருமையான சமயம் இந்த மார்ச் மாதம். சொல்லுவாங்கள்ல, அவன் புண்ணியம் பண்ணியிருக்கான் ஐயா, இந்த பிள்ளைகளெல்லாம் அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்குது, பிள்ளைகள் ஒன்றும் பாரு சிங்க குட்டி போல் இருக்கிறாங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பேச்சு உங்கள் குடும்பத்தை பற்றி வெளியிலே பேசக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். தீர்த்த யாத்திரை, தெய்வ தரிசனம் குறைபாடுகளெல்லாம் இந்த மாதத்திலே சரி செய்து விடுவீர்கள். தோட்டம் துறவுகள், அதே போல் சொந்த பந்தங்கள், இவர்களாலும் உங்களுக்கு முன்னேற்றம் சப்போர்ட்டு கிடைக்கும். 6-11 அதிபதியாகிய சுக்கிரன் 2ஆம் இடத்திலே அமர்ந்த போதிலும் கூட செவ்வாய் உடன் இருக்கின்ற காரணத்தினாலே கடன்கள் கட்டுக்குள் இருக்கும், அல்லங்கில் கடன் அடைபடும். சத்துருக்களை இனம் கண்டு வெளுத்து வாங்குவீங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்டம் இது. ஆக லாபங்களையும் யாராலும் தடை செய்ய முடியாது. புறங்கூறுதல் இதுவரையிலும் இருந்து வந்ததெல்லாம் இப்பொழுது நீங்கள் கண்டுகொண்டு அந்த புறங்கூறுதலுக்கு சாட்டையடி கொடுக்கக்கூடிய ஒரு கட்டமாக விளங்குகின்ற மாதம் இந்த மாதம். 7க்கும் 10க்கும் உடைய புதன் 3ஆம் இடத்திலே சூரியன் சனியோடு கூடியிருக்கின்றார். வீடு கொடுத்தவன் சனி ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்ற காரணத்தினாலும் 7ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்திலே புதன் இருக்கின்ற காரணத்தினாலும் நண்பர்களால், மனைவியினால், குழந்தைகளால், கூட்டாளிகளால் இந்த மாதத்தில் சகல யோகங்களையும் பெற்று அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். படித்த பண்டிதர்கள் உங்களுக்கு உதவி செய்ய முன் வருவார்கள். சட்டம் பயின்ற வல்லுநர்கள், அரசியலாளர்கள், அதிகார பதவியிலே உள்ளவர்களெல்லாம் உங்கள் தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட கட்டம். நேரடியாகவும் மறைமுகமாகவும் சப்போர்ட் கிடைக்கும். தொழில் மேலோங்கும். தொழில் வியாபாரம் மிகச்சிறப்பாக நடக்கும். எதிர்பார்த்த பலன்களை அள்ளலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ப்ரமோஷன் கட்டாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம். 8க்கு அதிபதியாகிய சூரியன், 8க்கு அதிபதியாகிய சந்திரன் 11ஆம் இடத்திலே அமர்ந்து கெடுதல் எதுவும் இல்லாமல் ஒழுங்கான யோகத்தை கொடுக்கக்கூடிய கட்டத்திலே வந்திருக்கின்றார். அவரை குருவும் பார்க்கின்ற காரணத்தினாலே கெட்டவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் கூட உங்களுக்கு நல்லதாக மாறிவிடும். தாய் குணமடைவாள். 9க்கு அதிபதியாகிய சூரியன் 3ஆம் இடத்திலே மறைந்திருந்த போதிலும் அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு ப்ரமோஷன் செய்தி கிடைக்கும்.
அது மாறுதலாகி போகிறதுக்கு இன்னொரு 1 மாதம் 2 மாதம் அவகாசம் ஏற்படத்தான் செய்யும். சம்பள உயர்வு கட்டாயம் எதிர்பார்க்கலாம். ஆக இந்த மாதத்தில் சத்துருக்களை சரணாகதி அடைய செய்துவிட்டு உங்கள் வாழ்க்கை முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். 7க்கு அதிபதி புதன் சூரியனோடு சம்பந்தப்பட்டதனாலே திருமணத்தை எதிர்பார்க்கின்றவர்களுக்கு அரசு சேவையிலே உள்ள வரன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பெரிய பொருளாதாரம் மேம்பாடும் எதிர்பார்க்கலாம். அப்படிப்பட்டதாக இந்த மாதத்தில் வரன் அமையக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. ஆக மொத்தத்தில் இந்த மாதத்திலிருந்து உங்களுடைய முன்னேற்றம் ஆரம்பமாகின்றது. நன்றி, வணக்கம்.